மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுடன் நான் நவநீத கிருஷ்ணன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடன் சிறந்த பேச்சாளர், சமூக ஆர்வலர் பிரபாகரன் சார் நம்மளுடைய இணைந்துள்ளார். அவரை இந்த நிகழ்ச்சியின் மூலம் வருக வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு மக்களின் குரல் நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா பெரிய டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக். இது நம்மளுடைய ஒரு கடமை கூட சொல்லலாம், இந்த மக்களின் ஒரு குரலா சொல்லலாம். மருத்துவம் சார். நேற்றே உங்களுக்கு தெரியும், கிண்டியில பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் பாலாஜி அவருக்கு ஒரு நேர்ந்த விஷயத்த என்ன மாதிரி கண்ணோட்டம் பாக்குறீங்க? அதாவது விக்னேஷ் என்ன நோக்கத்தார், அதாவது அம்மா மேல கொண்ட ஒரு பாசத்தினால இல்ல வேற ஏதாவது நோக்கத்தினால ஒரு காரணத்தினால அவங்க இந்த மாதிரி ஒரு தவறு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த விஷயத்துல இரண்டு தரப்புலையும் பேட்டி எடுக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி செய்தித்தாள் நம்ம ஊடகங்கள் வழிய பாக்குறேன். பாலாஜி அவர்கள் குத்தப்படுறாரு. அங்க என்ன நடக்குதுன்னா, அவரோட ரூம்ல தான் இதெல்லாம் நடக்குது, இந்த பிரச்சனைகள்லாம். அப்போ இடையில என்ன நடக்குதுன்னா, வெளியில ஓடி வரும்போது அவங்க அப்புறம் கூட்டிட்டு போய் பிடிக்கிறாங்க. அதை எல்லாமே நம்ம மீடியால பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்க ஏன் இந்த பையன் இப்படி செஞ்சான் அப்படிங்கிறத அவங்க அம்மாட்டே போய் ஊடகங்கள்ல பேட்டி எடுக்கும்போது அவங்க அம்மா ஒரு காரணம் சொல்றாங்க. நாங்க கடந்த 6-7 மாதங்களாக நாங்க இங்கேதான் இருந்தோம், ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருந்தது. ஆனா இடையில எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாதனால இடையில ஏதோ ஒரு பிரைவேட் டாக்டர்கிட்ட போய் பாக்குறாங்க. அவரு பார்க்கும்போது சொல்றாரு, இத்தனை ஹீமோ போட தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அவரோட கருத்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு. இந்த கருத்து தான் அங்க இந்த பிரச்சனைக்கே காரணமா மாறுது. என்ன நடக்குதுன்னா, இவ்வளவு நாள் முன்னே நம்ம தாயாரின் உடல்நிலை இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அவர் 15-20 நாளா அவங்க தாயார ஒரு பெண் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருந்து அவர் தன் தாயை பார்த்துட்டு இருக்காரு. அவர் மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காரு. இதுதான் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப அந்த கொடுமையை அவரும் பார்த்திருக்காரு. இது எங்க அவர் செஞ்ச தப்புனா, விக்னேஷ் செஞ்ச தப்பு. நீங்க மருத்துவர் ஒருவேளை முறையா ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அவங்க சைடு கொடுத்தன்னு தான் சொல்லுவாங்க, நான் இவங்க சைடு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. இதுதான் காலங்காலமா நடக்கிறது. அப்போ என்னன்னா, நீங்க இதை ஒரு கம்ப்ளைண்டா கொண்டு போய் ஏதோ ஒன்று ரைஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல அவர் பிளான்டா கத்தியை தூக்கிட்டு போயிருக்காரு. வீட்டுல ப்ரீ பிளான்டு மாதிரி ஆயிருக்கு. இது மோட்டிவை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க பேச்சுவார்த்தைக்கு அங்க போயிருக்க கூடாது. யாராவது ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு போயிருந்தா இந்த நிகழ்வு நடந்திருக்காது. என்ன இப்படி சொல்றீங்க? ஆனா ரிப்போர்ட்டை இப்போ அவங்க தாயார் சொல்லும் போது ஸ்கேன் ரிப்போர்ட்டை கூட ஒரு டாக்டர் பார்த்ததே இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு டாக்டர் பார்த்துருப்பீங்களான்னு அவரு கேள்வி கேட்கிறாரு. இன்னொன்னு என்ன, மரியாதை குறைவாக பேசினார் அப்படிங்கிறது அவங்க தாயார் சொன்னது. சரி, இவங்க தாயார் இந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க உடனே அந்த டாக்டர்ஸ் எல்லாம் மறுப்பு தெரிவிச்சு அவர் ரொம்ப தன்மையானவர்லாம் சொன்னாங்க. ஆனா ஒரு பெண்மணி அங்க நடந்த கேட்ட ஒரு ஊடகம் வாலியாக ஒரு பெண்மணிகிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவங்களும் இதே கருத்தை சொல்றாங்க. அதாவது என்னன்னா, கொஞ்சம் எங்களையும் மரியாதையா கொஞ்சம் இவங்கெல்லாம் ட்ரீட் பண்ணிடுறாங்கன்னா பிரச்சனை இருக்காது, அதுலதான் ஏதோ தகராறு ஆயிடுச்சு போலன்னு சொல்லி ஏதோ ஒரு மேரிய நம்ம ஒரு பெண்மணி பேசும்போது சொல்ற விஷயம் எனக்கு சந்தேகம் சார். இன்னைக்கு நிறைய அரசு மருத்துவமனைகள்ல இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய டாக்டர் கொஞ்சம் முகம் விட்டு யார்கிட்டையும் பேசுறது இல்ல, அவங்கள கரெக்டான ஒரு பாணியில அவங்கள ட்ரீட் பண்றது இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, பட் அதுவே பிரைவேட் கன்சர்னா பார்க்கும்போது நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றம் வைக்கிறாங்க. இது எப்படி, என்ன மாதிரி போன மாதிரி இல்ல? இதுல ஒன்னே ஒண்ணுதான். அதாவது என்ன, பிரைவேட்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா, அது மருத்துவ நிர்வாகம் கட்டுக்கோப்பா இருக்கிறது. இங்க அரசு மருத்துவர்கள் கட்டுக்கோப்பாக இல்லாதனால, அரசு கட்டுக்கோப்பாக இல்லாதனால மருத்துவர்களும் கட்டுக்கோப்பா இல்லை. ஏன்னா நீங்க இப்போ நல்லா யோசிங்க, மக்கள் காசு இல்லை, பொருளாதார பிரச்சனை, இதுலதான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப உடல்நலம் குன்றிதான் போறாங்க. அப்போ அந்த இடத்துலயும் அவங்க அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை ஏதாவது வந்தா, நான் இந்த கிண்டி இஷ்யூவை சொல்லல, ஜென்ரலா அங்கங்கே நடக்கிறது, இதை மறுக்கலாம் முடியாது. ஆங்காங்கே மருத்துவமனைகளில் மக்கள் அவமானப்படுத்துவது அங்கங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா மருத்துவர்களும் அல்ல, சில மருத்துவர்கள் செய்யற இது என்னன்னா, சில மருத்துவர்களால என்டையரா எப்படி நம்ம போலீஸ்ல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. ஸோ கெட்டவங்க ஒருத்தவங்கள சொன்னாலே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே நம்ம குறை சொல்ற மாதிரி அந்த மாதிரி இது மாயையா மாறிடும். ரியாலிட்டியில ஒரு 10% அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கனால என்ன ஆயிருந்தா, இந்த நல்ல இருக்கிற டாக்டர்களுக்கும் கெட்ட பேரு இது மாதிரி ஏற்படுறது சகஜமாயிருது. அது ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா,
மக்களோட ஒரு உணர்வுகளை புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கவர்மெண்ட்டும் வழி நடத்தினா நல்லா இருக்கும். இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அங்கே என்ன நடந்ததுன்னு நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஒரு சிசிடிவி கேமரா கூட அங்கே இல்லை. இது வந்து கவர்மெண்டோட மிஸ்டேக். இதை நீங்க வந்து அதை நோட் பண்ணியே பாருங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல விக்னேஷ் என்பவர் இதுக்கு முன்னாடி 10 நாட்களுக்கு முன்னாடியாவே நேரடியாக வந்ததாகவும் அவரை வந்து கண்காணிக்கப்பட்டதாகவும் சொல்றாரு. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா நேற்று இரவே உடனடியாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியாக மேற்பார்வை பண்ண வந்துட்டாருங்க. அதை தொடர்ந்து முதல்வரும் நேரடியாக ஃபோன் பண்ணி டாக்டர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசினார். இந்த மாதிரி அவங்களோட மேற்கட்டமானது ஒரு சரிவரையாக போய் கொண்டிருக்கிறது. அவங்க சொல்லவே இல்லை. நீங்க சிசிடிவி கேமராங்கிறது இன்னைக்கு மெயின் ஆயிடுச்சுல. அது எல்லா இடத்துலயும் இருக்கணும். இன்னொன்னு ஒரு ஹையண்ட் ஒரு டாக்டர் அங்கக்குள்ள என்ன நடக்குது, மக்களை ஆக்சுவலா இது வந்து மக்களுக்கும் பாதுகாப்பு, அவங்களுக்கும் பாதுகாப்பு. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் மாற்றி சரி பண்ணா நல்லா இருக்கும். இப்போ இது என்னன்னா, விக்னேஷ்ங்கிற ஒரு இளைஞர் வந்து செய்யற இதை வச்சு என்டையரா எல்லா நோயாளியுமே இப்போ பாதிக்கப்படுறாங்க. அந்த இளைஞர் வந்து தன் தாய் மேல வைத்த பாசத்தினால் ஒரு எமோஷனான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அவர் செஞ்சது தப்புங்கிறது அவர் கொஞ்சம் போக போக வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணுவாரு. அது இந்த ஏஜுக்கான ப்ராப்ளம். இதை வந்து நம்ம வந்து என்டையரா வந்து அதே சமயத்துல இங்க போராட்டம் வந்து அங்கங்க நடக்குது. இதனால வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சார் ஒரே விஷயம் இருக்கு சார். இப்போ ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவர் போய் நேரடியாக லீகலா அது வந்து அதோட சம்பந்தப்பட்ட துறையோட இலாக்கா கிட்ட போய் கொடுத்துருந்தா அதற்கான தீர்வு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கதான் நான் ஒண்ணு நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு இலக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி செய்தியாளர்களையோ மீடியாக்களையோ வந்து மீட் பண்ணிருங்க. இது வந்து ஒரு பெரிய பாலம் மாதிரி இன்னைக்கு இயங்குது. செய்தியாளர்கள் செய்தியில நியூஸ்ல போக்கஸ் ஆகிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இலக்காவோட ஆர்டருக்கு வந்து அங்க ஆட்டோமேட்டிக்காவே வந்துருது. ஏன்னா அந்த நியூஸ் பரவ பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்ப இலக்கா வாரியாக ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு ஒரு எக்மார்க் கொடுத்துருவாங்க. அப்ப வந்து என்னன்னா, நீங்க வந்து இந்த எடுத்த டிசிஷன் வந்து அவர் போன விதம் சரியா தப்பாங்கிறத விட அவர் போனது தப்பு. அவர் எடுத்திருக்க வேண்டிய டிசிஷன், ஒருவேளை அவர் இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி விக்னேஷ் நினைச்சிருந்தா அவர் வந்து இலாக்கா, அதாவது ஒரு மீடியா மூலியமா போய் அந்த இலாக்காவுக்கு வந்து சம்பந்தப்பட்ட இலாக்காவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மாதிரி போயிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது, இவ்வளவு பெரிய போராட்டங்களும் எதுவும் நடக்காது. அவர் கேஷுவலான ஒரு வாக்குல போறாரு. அது என்னன்றது நம்ம வந்து நேரடியா பார்க்கும்போது சொல்ல வரும். சார் அடுத்ததா பாத்தீங்கன்னா சார், இப்போ சமீபமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீலகிரி மாவட்டத்துல, அதாவது உதகை அரசு மருத்துவமனையில ஒரு சிறுமிக்கு சிகிச்சை பண்ணும்போது அங்க வந்து பவர் கட் ஆகுதுங்க. அங்க இருந்த டாக்டர்ஸ் செவிலியர்ஸ் என்ன பண்றாங்க, டார்ச் லைட்டை கொண்டு அந்த சிகிச்சையை வந்து அந்த சிறுமிக்கு செஞ்சாங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரி ஒரு அவலநிலையா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? முதல் விஷயம், இப்போ அந்த பக்கம் வந்து நம்ம டாக்டரை ஒரு கிண்டி மேட்டில் வந்து டாக்டரை வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி பேசுவோம். இங்க வந்து டாக்டர்கள் தன் அர்ப்பணிப்போட வந்து அந்த கரண்ட் இல்லாத சுச்சுவேஷன்லையும் மக்களுக்கு வந்து சேவை செஞ்சிருக்காங்கிறதையும் ஒரு பக்கம் நம்ம பாராட்டணும். இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, நாம வந்து ஒவ்வொரு திட்டங்களா திறந்து வைக்கிறோம். இன்னைக்கு கூட வந்து முதல்வர் ஊட்டச்சத்து திட்டம் தானே. நான் என்ன நீங்க சொல்றேன், ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்திலேயே நீங்க ஓட்டையா இருக்கீங்க. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல, ஒரு சின்ன ஆபீஸ்ல கூட இன்னைக்கு வந்து யூபிஎஸ் இல்லாம கிடையாது இருக்கு. ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல்ல மின்சாரம் இல்லைன்னா, அதாவது யூபிஎஸ் கரண்ட் போச்சுன்னா யூபிஎஸ் இல்லைன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களோட நிர்வாகம் திறமையை நீங்க வந்து பார்க்கணும். இங்க வந்து அலட்சியம் வந்து அரசாங்கம். இன்னொன்னு, ஒவ்வொரு தொகுதிக்கும் வருடத்திற்கு 3 கோடி ரூபாய் எம்எல்ஏக்கும் 5 கோடி ரூபாய் எம்பிக்கும் கொடுக்கப்படுகிறது. எம்பி தான் யாருங்க எம்பி? அங்க தொகுதி எம்பி ராசா அவர்கள் எம்பியா இருக்காருங்க. ஒரே அவரோட தொகுதியிலையோ அதே மாதிரி எம்எல்ஏ வந்து அவங்களோட நிதியிலையோ எவ்வளவு ஆயிரம் போதுங்க? ஒரு 30,000 ரூபாய் இன்னைக்கு 250 இது வந்து போட்டு நீங்க இன்வெர்டர் போட்டாலே 30,000 ரூபாய்க்கு மேல வர்றது இல்லை. இல்ல சார், ரைட்டுங்களா? அதாவது அங்க இருந்ததாகவும் அது பழுதடைந்து விட்டதாகவும் தான் அதோட முன்வைக்கிறாங்க. அதுவும் நிர்வாக இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. அதாவது என்னன்னா, முக்கியமான துறைகள்லயே வந்து இப்படி இருந்ததுன்னா, ஓட்ட இருந்ததுன்னா நீங்க எதை கொண்டு போய் சாதிக்க போறீங்க? புதுசா என்ன திட்டத்தை கொண்டு வந்து சாதிக்க போறீங்க? இருக்கிறதையே வந்து சரி பண்ணுங்க, சிஸ்டத்தை சரி பண்ணுங்கிறதான் நான் வார்த்தை வைக்கிற கருத்து. அது கண்டிப்பான ஒரு முக்கியமான விஷயம் சார். சார் அதே இன்சிடென்ட் தான் சார், இதே வந்து தர்மபுரியில சார் தாயிசை வந்து உடல் இழப்பு. அது வந்து உறவினர்கள் அனைவரும், உறவினர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு. அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசும் பொருளா இருந்தது. இதை நீங்க எப்படி இதையும் பாக்குறீங்க? இது அப்படியே இங்க மாறுது. அதாவது
ஒரு சைடு வந்து அர்ப்பணிப்புகளுடன் டாக்டர் செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் இது ஒரு பிரைவேட் மருத்துவமனை தான். ஆமா சார். அதாவது என்னன்னா தாய் சேய் வந்து ஒரே டயத்தில் இழக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து அது வந்து ஒரு கவனக்குறைவு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ப்ரெஷர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான், ஹார்ட் பீட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அப்படியே ஆப்ரேஷன் அளவு போட்டுருவோம் சார். அப்படி இருக்கும்போது சரியான முறையில் பண்ணாதனால தான் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறது தான் மக்களோட குற்றச்சாட்டும். நாமளும் வந்து அந்த கண்டோகத்துல தான் பார்க்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா தாயோ இல்லை அது செய்யோன்னா இது இவ்வளோ பெரிய தாயும் செய்யுங்கிற போது இவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க. அதோட அலட்சிய போக்கு இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன் இல்லையா, ஒவ்வொரு டாக்டருக்கும் இந்த கிண்டி மெட்டலுக்கும் இதுக்கும் ஒன்று எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன் நான். ஒவ்வொரு டாக்டர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கு வேறுபாடுகள் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஷோல்டர் பெயின்னு போறேன். அவர் என்ன சொல்றாரு, கழுத்துல உள்ள வலி தான் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஷோல்டர்ல இருக்கு, அதனால நீங்க ஜிம்முக்கு போறதை கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. நானும் அவாய்ட் பண்ணிட்டு அவர் கொடுத்த ரெக்கமெண்ட் நான் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஏன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசியோதெரபிட்ட போறேன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க இதுக்கெல்லாம் போயிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பிசியோதெரபி பண்றாரு. அப்போ பிசியோதெரபி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதாவது பெயின் அது வரைக்குமே எதுவுமே, அதாவது என்னன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா கேட்டீங்கன்னா சால்வ் ஆகாது. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, இன்னொரு டாக்டர் போங்க அவர்கிட்ட போகும்போது என்ன சொல்றாரு, கழுத்துக்கும் சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லையே, இது யார் சொன்னதுன்றாரு. மாறுபட்ட கருத்துக்கள். அதாவது நான் வந்து லைஃப்ல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு செல் பண்றேன். அதாவது என்ன, ஒவ்வொரு மருத்துவருக்கும் எப்படி நம்ம வந்து ஒரு வண்டியை சர்வீஸ் கொண்டு போய் கொடுக்குறோமோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இதை கழட்டிட கூடாதுங்க, அதை மாட்டிட கூடாதுங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மருத்துவர்களும் ஒரே கருத்துல இந்த பிரச்சனைக்கு இதுதான்னு சொல்லவே இல்லை. இது வந்து தீர்வே ஒன்றும் இல்லை. நீங்க இன்னமும் என்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு டைம் வந்து ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கை வந்து டோட்டலா கையெல்லாம் விருத்துருச்சு. அதே மாதிரி உட்காரும் போது டக்குன்னு இருக்குது. என்னடா அது விருது உடனே விருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதாவது விருக்குதுன்னு சொல்றது வந்து நம்ம மறந்து போகுது. என்னடா அதுன்னு சொல்லி மருத்துவரை நான் பார்க்க போகும்போது அந்த மருத்துவர் வந்து பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்ன்றாரு. டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நானும் பார்க்குறேன், ஒண்ணுமே பிரச்சனை சால்வ் ஆகல. யூடியூப்ல போய் இந்த மாதிரி அடிக்கடி இது பண்றதுக்கு என்ன காரணம்னா, சிம்பிள் லாஜிக், ஃபைபர் கம்மியாயிருச்சான். கேரட்டை சாப்பிட்டேன். அதே மாதிரி கூழ் குடிக்க சொன்னாங்க, கம்பங்கூழும் மோர் மிளகாவும். எண்ணி ஒரு வாரத்தில் அது பிரச்சனை சால்வ் ஆகி விட்டது. இது வந்து இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது என்னன்னா, இது எல்லாமே என்னன்னா கருத்தியலா தான் வந்து போதே தவிர, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் உள்ள மருத்துவர்கள் கம்மியா தான் இருக்காங்க. அதாவது குறைவான அளவிலே இருக்கிறார்கள் என்பதுதான் என்னோட கருத்து. இயற்கை சார்ந்தது. ஆமா, இயற்கை சார்ந்தது. இதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஓ, இந்த பிரச்சனைக்கு இதுவா, அது எல்லாமே அதுவே மாதிரி தான் மருத்துவத்துறையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓ, இந்த பிரச்சனை, ஓ அதனால தான் இது சரியாகல போல, நம்ம கொடுத்த மருந்து, அப்போ இனிமே வந்து இது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாங்க. சில விஷயங்கள்ல முக்கியமான ஐசியூ மாதிரி இதுல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல நாலேஜ் உள்ளவங்களை வச்சா இன்னும் பெட்டரா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா மருத்துவர்களும் வந்து சிறந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. இன்னைக்கு இப்பதான் வந்து ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். செங்கல்பட்டுல வந்து லதானுன்ற பெண்மணி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கருத்தடை பண்ணி கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. நான் கூட தப்பா சொல்லலாம், முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதோட ரிப்போர்ட்டோட வந்துட்டாங்க. என்ன பிரச்சனைனா, இப்போ அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. இப்போ அதாவது என்னன்னா, அவங்க என்னடா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து அந்த பெண்மணி வந்து போய் இது ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தா அவங்க வந்து பிரெக்னன்சி இருக்காங்க, குழந்தை இது இருக்கு. இப்போ என்னன்னா, இந்த இடத்துல வந்து மருத்துவர்களை குறை சொல்லாம யாரை குறை சொல்லுவீங்க? கண்டிப்பாக சார், இது வந்து மருத்துவ செயல்பாடு வந்து மனிதனை வந்து நீங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மனிதனை யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து என்ன ஆத்திரம் வருதுன்னா, அவங்க வேற ஏதோ கணக்குல இருக்காங்க. அந்த பெண்மணி அழுகுறாங்க, இந்த மாதிரி வந்து இதா இருக்கு, இப்போ அபார்ஷன் பண்ணா நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்க வயிறு வலிக்குது, ஏன் வயிறு வலி, அதுக்கான நாட்கள்னு ஒண்ணு இருக்கு, லைஃப்னு ஒண்ணு இருக்கு. அவங்க எதுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி, அதாவது என்னன்னா, இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. உங்களால வந்து உங்களுக்கு வேலை தெரியலைன்னா தயவு செய்து இந்த ஃபீல்டுக்கு வராதீங்கன்னு நான் சொல்லுவேன். வேலையை நல்லா கத்துக்கிட்டு, சாதாரணமா வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, மெக்கானிக் ஆகுறதுக்கே, அடிப்படை மெக்கானிக் ஆகுறதுக்கே அவ்வளவு கத்துக்க வேண்டியிருக்கு. இங்க நீங்க ஒரு சர்ஜரியே பண்ணிருக்கீங்க, சர்ஜரி பண்ண இடத்துல வந்து
இப்போ இது குழந்தை இருக்குன்னா பிரெக்னன்சியா இருக்காங்கன்னா இது வந்து எவ்வளவு அது வந்து ஒரு கேள்வியானது, இந்த ஒரு கேள்வி வந்து வலிமையான ஒரு குற்றச்சாட்டை தான் அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு வேற, அவங்களோட குடும்ப சூழ்நிலை வேறன்னு அவங்க சொல்லலாம். ஏன்னா அதுக்காக தானே அவங்க வந்து அந்த கருத்தரிப்பை பண்ணியிருக்காங்க. மீண்டும் அதை வலுப்படுத்துனா கண்டிப்பா சார், கண்டிப்பா அது அரசாங்கத்தோட கவனத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆமா கண்டிப்பா. அதே சார், அதாவது மருத்துவம் சுகாதாரம் இதுல வந்து அரசாங்கத்தோட கவனம் எப்படி இருக்கணும், எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது இன்னைக்கு மருத்துவமும் சுகாதாரமும் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அது வெட்ட வெளிச்சமா காட்டி கொடுத்துருக்கு. ஒரு சில அதாவது அங்க இருக்கிற நபர்களும் ஒரு காரணமா இருக்காங்க. அங்க இருக்கிற சிஸ்டத்துக்கு ஒரு இடத்துல போனாங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாமே இருக்கு, ஆனா சேவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மருத்துவருக்கான சேவை ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சேவை வந்து அங்க வந்து மக்களோட கண்ணோட்டத்துல வந்து குறையாகத்தான் இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும். எனக்கு இன்னும் பெட்டரா வந்து இவங்க ட்ரீட் பண்ணி தான் நல்லா இருக்குமோ, அதே மாதிரி பெட்டர் ரெஸ்பான்ஸ் இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க இருக்கிற இந்த சிஸ்டத்திலேயே ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாமே வந்து நிறைய இடத்துல வந்து கட்டியாச்சு. அங்கே இருக்கிற சில மருத்துவமனைகள்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சில மருத்துவமனைகள்ல பாத்தீங்கன்னா வந்து அது ஏன் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது, அங்க இருக்கான்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மக்கள் வந்து மிடில் கிளாஸ் மக்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம பிரைவேட்டுக்கு ஏன் தேடி போறாங்கன்னா சுகாதாரம், அடிப்படை வசதி மற்றும் அந்த ரெஸ்பான்ஸ், அதாவது மரியாதை, இது எல்லாமே வந்து இங்க கிடைச்சதுன்னா கிடைச்சதுன்னா இந்த மிடில் கிளாஸ் மக்கள் கடனை வாங்கி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அவர்களை பார்க்கறத வந்து தவிர்க்க முடியாமனால அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க இஎஸ்ஐ எல்லாம் போனீங்கன்னா வந்து அந்த எல்லாமே சொல்லுவாங்க நல்லா இருக்கு நல்லா பார்த்தாங்க, இஎஸ்ஐ எல்லாம் போட்டு அந்த இதை வந்து நம்ம மதிச்சாகணும். அதாவது வந்து மக்கள் கருத்து தான் மகேஷன் கருத்து, இதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அவங்க அனுபவப்பட்டது தான் அவங்க எல்லா இடத்துலையும் வந்து பேட்டியா கொடுக்குறாங்க. இன்னும் நம்மளுமே வந்து சில ரிலேஷன்லாம் அங்கே இருக்கும்போது வந்து நானே போய் பார்க்கும்போது வந்து சில விஷயங்கள்லாம் நடக்குது. கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலோட பங்களிப்புன்றது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. அப்போ இருக்கும்போது என்ன, அப்போ அங்க ஒரு சிஸ்டம் ஏன் அப்படின்னா சிஸ்டம் அங்கே சரியாக இயங்குகிறது. இப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஏன் வந்து அவ்வளவு ரெஸ்பான்ஸா பேசுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு பயந்து அங்கே உள்ளவர்கள் வேலை செய்கிறார்கள், அனைத்து ஊழியர்களும் வேலை செய்கிறார்கள். அதே மாதிரிதான் மேனேஜ்மெண்ட்டுக்கு பயப்படணும்னா அரசாங்கத்துக்கு பயந்து வேலை செய்தால்தான் எல்லா இடத்துலயும் வந்து நம்ம மரியாதை. ஏன்னா மருத்துவர்களை வந்து நம்ம நல்ல நம்ம அவங்கள விட்டா இன்னைக்கு வேற யாரும் நம்மளை யாரும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல அவங்களும் நம்மளுக்கான மரியாதையை நம்மளை காப்பாத்திக்கணுங்கிற நினைப்பு இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். சார், சமீப காலமாக பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து திடீர் விசிட் பண்றாரு. ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் விசிட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்றாரு. அந்த டியூட்டி டைம்ல டாக்டர் அங்க இல்லைன்னா அவங்க மேல உடனடியாக நடவடிக்கை சொல்றாரு. அதனால வந்து இப்ப அரசாங்கம் ஒரு செயல்பாடு அதுக்கு ஈக்குவலா தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதாவது செயல்பாடு தப்பா இருந்தா குறை சொல்லலாம். நான் இந்த சிஸ்டத்தை குறை சொன்னேன், ஆனா இவங்க ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி கோஆபரேட் இந்த இவங்களும் பண்ணணும், இன்ஜின்ஸ் ஊழியர்களும் பண்ணணும். அது டாக்டர் ஆகட்டும் நர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஏன் இவங்க வர்றாங்க, அதாவது மக்களுக்காகத்தான் அரசாங்கம் சில விஷயங்கள்ல வந்து கோட்டை விடுறாங்க, சில விஷயத்த கரெக்டா பண்ணா கரெக்டா தான் பண்றாங்கன்னு சொல்லணும். ஓடுறது தப்பு இல்லை, கரெக்டா பண்ணிடுறாங்க. ஆனா இதை வந்து இவங்களும் மதிக்கணும். கண்டிப்பா. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து முக்கியமான விஷயங்கள் நிறைய எங்களுடைய மக்கள் குரல் நிகழ்ச்சி மூலமா மக்களுக்கு வந்து எடுத்து வச்சீங்க. ரொம்ப நன்றி. உங்களோட வேல்யூபிள் டைம் சார். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.